கேது கேதுன்னு சொன்ன உடனே நமக்கு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகிற ஒரு விஷயம் என்னன்னா, அவர் ஒரு ஞானக்காரர். ஓகே, அந்த ஞானம்னா என்ன, அந்த ஞானத்தை நமக்கு எப்படி கொடுக்கிறார், அந்த ஞானம் நமக்கு கிடைக்க வேண்டிய அவசியம் என்ன, இதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஞானம் அப்படின்றது பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லைங்க. நம்முடைய உணர்வு மேன்மை அடையும் பொழுது ஞானமா மாறுது. இப்போ உடல், மனம், ஆன்மா அப்படின்ற 3 விஷயங்கள் இருக்கு. அதே போல அறிதல், புரிதல், உணர்தல், இது 3 அது கூட கனெக்ட் ஆகுது. எப்படின்னா, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம், அதுக்கு பேர் அறிவு, அறிதல். இது உடல் சம்பந்தப்பட்ட விஷயம். அதே போல சில விஷயங்கள் நமக்கு புரியும் பொழுது அது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். சில விஷயங்களை நம்ம உணர முடியும், அது நம்ம ஆன்மா சம்பந்தப்பட்டது. அப்படின்னா ஒரு விஷயம் உணர முடியும்னா அது ஆன்மீகமா மாறுது. அந்த உணர்வு மேன்மை அடையும் பொழுது ஞானமா மாறுது. இப்போ உதாரணத்துக்கு, நெருப்புல கை வச்சா சுடும் அப்படின்னு நமக்கு தெரியும். இது அறிவு, இது உடல் சம்பந்தப்பட்ட விஷயம். அதே போல யாராவது தெரியாம நெருப்புல கை வச்சுட்டாங்க, அவங்க மேல நெருப்பு பட்டுடுச்சுன்னா அவங்க வேதனையில துடிக்கிறாங்கன்னா, அது நமக்கு அட் பிரசன்ட்ல என்ன நடக்குதுன்றதை நம்ம அப்சர்வ் பண்றோம் இல்லையா, இது புரிதல், இது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். அதே போல யாருக்கு அடிபட்டதோ அந்த இடத்துல நம்ம இருந்தா, அந்த நெருப்பு நம்ம மேல பட்டிருந்தா, நமக்கு காயம் ஏற்பட்டிருந்தா அந்த வலி வேதனை எப்படி இருக்கும், அதை ஃபீல் பண்றோம்ல, உணர்தல், அது ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயம். இப்போ நமக்கு எந்த அளவுக்கு உணரும் தன்மை இருக்கோ அதை பொறுத்து நமக்கு ஞானம் கிடைக்கும். உணர்வு அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் கிடைக்காது, எல்லாராலையும் எல்லா விஷயத்தையும் உணர முடியாது. அந்த உணரக்கூடிய தன்மையை தான் கேது பகவான் நமக்கு கொடுக்கிறாரு. அப்ப எந்த அளவுக்கு நம்ம உணரும் தன்மை நமக்கு அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு ஞானம் நமக்கு சீக்கிரம் கிடைக்கும். இப்போ இந்த கேது பகவான் நமக்கு 2 வகையில இந்த உணர்வுகளை கொடுக்கிறார். ஒண்ணு, யாருக்கோ நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களை நமக்கு நடந்த மாதிரி நம்ம உணரக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார். அது நமக்கு நடந்திருக்காது, யாருக்கும் நடக்கும். ஆனால் அதை பார்க்கும்பொழுது நம்ம அந்த விஷயத்தை உணர முடியும். அதனால நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நம்ம மாற்றிக்க முடியும். அது எப்படிங்க யாருக்கும் நடக்கக்கூடிய விஷயத்த நம்ம உணர முடியும் அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எல்லாருமே நம்ம ஏதோ ஒரு கட்டத்தில் கனவு காண்டிருப்போம். அது நல்ல கனவோ கெட்ட கனவோ, ஏதோ ஒரு சூழல நிச்சயமாக நம்ம கனவு வந்திருக்கோம். அந்த கனவுல நம்ம செய்யக்கூடிய செயல்கள், நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக வேணா இருக்கலாம். அது எல்லாமே அந்த கனவு கலையிற வரைக்கும் அது கனவு தான் நமக்கு தெரியாது. உண்மையிலே நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களா தான் நமக்கு இருக்கும். இப்போ பெரிய பள்ளத்துல இருந்து நம்ம தெரியாம தவறி விழுற மாதிரி ஒரு கனவு இருக்கு அப்படின்னா, உண்மையிலேயே நம்ம தவறி விழுகிற மாதிரி தான் நமக்கு ஒரு உணர்வு இருக்கும். ஒரு ராஜாவா இருக்கிறோம், ஒரு பெரிய பணக்காரரா இருக்கிறோம், நிறைய பேருக்கு நிறைய உதவி செய்யறோம், நிறைய தர்மங்கள் செய்யறோம், இல்ல நமக்கு தெரியாத ஒரு வேலையை செய்யறோம். இப்போ இதெல்லாம் செய்யும்பொழுது, கனவுல நடக்கும் பொழுது அது உண்மையிலேயே நம்ம செய்யக்கூடிய உணர்வு நமக்கு கிடைக்கும். அது போலதான் யாருக்கோ நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த நமக்கு நடந்த மாதிரி ஒரு உணர்வை அவர் கொடுப்பார். அப்படி கொடுக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில கர்ம வினைகளை தீர்க்கிறதுக்கோ, திரும்ப துஷ்கர்மங்கள் நம்ம சேர்க்காம இருக்கிறதுக்கோ ஒரு வழியா இருக்கும். 2வது ஒரு வகை இருக்கு, நம்ம பட்டு உணரக்கூடிய ஒரு அமைப்பு. நமக்கு நிறைய துன்பங்கள் நடக்கும், அதுல இருந்து நிறைய விஷயங்களை உணர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையை மாத்திப்போம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கேது பகவான் கொடுப்பார். நம்ம ஜாதக அமைப்புல மற்ற கிரகங்களுடைய சேர்க்கையும் நல்லா இருந்துச்சு, இல்லை கேது பகவான் நல்ல நிலையில் இருக்கார் அப்படின்னா, நமக்கு நிறைய விஷயங்களை நமக்கு நடக்காம யாருக்கும் நடக்கிற விஷயங்களா இருக்கலாம், இல்லை நமக்கு உணரக்கூடிய தானாகவே உணரக்கூடிய உணர்வை நமக்கு கொடுப்பார். ஸோ இந்த விஷயம் வந்துடும். இல்லை நமக்கு ஜாதக கட்டங்கள் மற்ற கிரகங்கள் சரியில்லை, வேற ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னா, நம்ம நிறைய விஷயங்களை பட்டு தான் உணரணும், அடிபட்டு தான் உணரணும். அந்த அடிபட்டாது உணர்ந்துட்டா அடுத்த வாட்டி அது நடக்காது. அப்ப எந்தெந்த வழிகள்ல நமக்கு ஞானத்தை கொடுப்பார் அப்படின்னா, நம்முடைய ஆன்மாவை பலப்படுத்துவார். நம்ம ஆன்மாவை பலப்படுத்தணும் அப்படின்னா ஆன்மீக சிந்தனை இருக்கணும், மெடிடேஷன் பண்ணணும், நிறைய உதவிகள் செய்யணும். இப்படி நிறைய விஷயங்கள், என்னென்ன விஷயங்கள்லாம் ஆன்மாவுக்கு மகிழ்ச்சியை தருதோ, பலத்தை ஏற்படுத்துதோ, அது மாதிரியான விஷயங்களை நம்மளை செய்ய வைப்பார். அது ஒரு வகை. ஆன்ம பலம் அதிகரிச்சதுன்னா நமக்கு ஞானம் ஈஸியா கிடைக்கும். அதே போல சூழ்நிலையை ஏத்துக்கிறது, இது மிகப்பெரிய ஞானம். இதையும் கேது பகவான் நமக்கு கொடுப்பார். இப்போ எப்பவுமே நமக்கு நடக்கிற நல்லதோ சந்தோஷமான நிகழ்வு எல்லாமே நம்ம ஈஸியா ஏத்துக்குவோம். நமக்கு நடக்கக்கூடிய கெடுதல்களோ, துன்பம் தரக்கூடிய விஷயமோ, இல்லை அருவருப்பான விஷயமோ, நமக்கு பிடிக்காத விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம ஈஸியா ஏத்துக்க மாட்டோம். அப்போ நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, அனைத்தையும் ஏத்துக்கிற மனசு நமக்கு வரணும். அந்த மனசு வரும்பொழுதுதான் நமக்கு நல்ல உணர்வு கிடைக்கும், ஞானமா மாறும். ஸோ இதை கேது பகவான் நமக்கு கொடுப்பார். ஒரு காட்டுக்குள்ள போயிட்டோம், நான் ஏன்டா காட்டுக்குள்ளெல்லாம் போறேன் அப்படி கேட்காதீங்க. ஒரு கற்பனையா வச்சுக்கோங்க. இப்போ காட்டுக்குள்ள இருக்கோம், நம்ம வீட்டுக்கு போகணும், சாயந்தரம் ஆயிடுச்சு, சூரியன் மறைய போகுது, லைட்டிங் இருக்காது. இப்போ வழி மாறி வந்துட்டோம்.
ஊருக்கு போகணும். இடையில வந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. அதுல வந்து ஃபுல்லா சகதியா இருக்கு. நம்ம வந்த வழி நல்ல வழி தான், ஆனா திரும்ப போக முடியாது, இருட்டிடும். இருட்டிடுச்சுன்னா நிறைய விலங்குகள் இருக்கு, எதுக்காக நம்ம இரையாகலாம். இது மாதிரி இருக்கிற நேரத்துல அந்த சகதியில இறங்கி போகணும்னா நமக்கு நிறைய விஷயங்கள் தடையா இருக்கலாம். ஒண்ணு, நம்ம சகதியில கால் வைக்க நமக்கு பிடிக்காம இருக்கலாம், நமக்கு அருவருப்பா இருக்கலாம், இல்ல அதுல வந்து நிறைய முதல்ல இருக்கலாம், பாம்பு இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், என்ன இருக்குன்னு தெரியல, அந்த ஒரு பயம் இருக்கலாம். இப்போ என்ன விஷயமா இருந்தாலும் நம்ம அதை கடந்து போனா மட்டும்தான் ஊருக்கு போக முடியும். அப்ப அந்த 1 கிலோமீட்டர் தூரம் போகணும்னா அந்த 1 கிலோமீட்டர் நம்ம சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். அப்ப சகிச்சா மட்டும்தான் நம்ம உயிர் வாழ முடியும். அப்ப அந்த சூழ்நிலையை ஏத்துக்கிற விஷயம் ஒண்ணு இருக்குல்ல, இதுதான் இந்த நேரத்துல இருக்கு அப்படின்றத நம்ம ஏத்துக்கிட்டு இறங்கி நடந்து போயிட்டோம்னா ஊருக்கு போயிடலாம். அது ரிஸ்க் தான். இங்க இருந்தாலும் அதாவது அந்த ரிஸ்க் எடுத்தா நம்ம உயிர் வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம இங்கேயே காட்டுக்குள்ளேயே இருந்தோம்னா உயிர் வாழ்றதுக்கு கேரண்டியே இல்லை. ஸோ இந்த நேரத்துல நம்ம கட்டாயமா செய்ய வேண்டிய சூழல் வருது இல்ல, இது மாதிரியான சூழலை நம்ம வாழ்க்கையில நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்பார் கேது பகவான். எதுக்காக அப்படின்னா சூழ்நிலையை நம்ம ஏத்துக்க பழகணும். இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு நடக்கிறதுனால கேது பகவானை வந்து ஒரு கொடிய கிரகமா நம்ம பார்க்கிறோம். ஆக்சுவலா அங்க என்ன நடக்குதுன்னா, நீங்க சூழ்நிலையை ஏத்துக்க பழகிட்டீங்கன்னா அந்த கெடுதல் கூட உங்களுக்கு நல்லதாவே தெரியும். அதே போல பற்றற்ற தன்மையை ஏற்படுத்திடுவார் இவர். பற்றற்ற தன்மை அப்படின்னா, நீங்க எது மேலாம் ரொம்ப ஆசையா இருக்கீங்களோ, எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குதோ, இது எனக்கு வேணவே வேணாம் நீங்களே நினைக்கிற அளவுக்கு சூழ்நிலையை கேது பகவான் உருவாக்குவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு பற்று இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஞானம் கிடைக்கணும்னா பற்று உங்களுக்கு இருக்கக்கூடாது. அப்போ ஒரு சிலருக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். இப்போ பிரியாணி அதிகமா விரும்பி சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிரியாணியே வாழ்க்கையில வேணவே வேணாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் பண்ணி விட்டுருவாரு. கேது பகவான் வந்து இதுலதான் ஸ்பெஷலிஸ்டே அவரு. அது வாழ்க்கையில ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் அதான். எனக்கு கணவன்னா ரொம்ப பிடிக்கும், மனைவினா ரொம்ப பிடிக்கும்னு நினைச்சா அவங்க அவங்க வேணவே வேணாம்னு நினைக்கிற அளவுக்கு மனசை ஏற்படுத்திடுவாரு. அந்த மாதிரி சிந்தனை நம்ம கொடுக்குற மாதிரியான சம்பவங்கள் நிறைய பண்ணி விட்டுருவாரு. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அவங்க வாழ்க்கையை கெடுக்கணுன்றது கிடையாது. நீங்க பற்றற்று இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை தான் அவர் சொல்லி கொடுத்து வர்றார். இது போல நிறைய விஷயங்கள் நடக்கும். எதுவுமே நிலை இல்லை, எந்த விஷயமே நிலையானது இல்லை அப்படின்றதையும் உணர்த்துவார். நம்ம வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா கஷ்டப்பட்டு ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி நல்லா பெருசா ஃபங்க்ஷன்லாம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா அப்பதான் உள்ள போயிருப்போம். திடீர்னு அந்த வீடு நமக்கு இல்லைன்னு ஆயிடும். அப்படின்னா அந்த வீடு வந்து உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்றது இவருடைய நோக்கம் இல்லை. எதுவுமே நிலை இல்லை அப்படின்றத உணரணும், அதான் நோக்கம். அளவுக்கு அதிகமான சந்தோஷமா இருக்கும் பொழுது அது நிலை இல்லை அப்படின்ற உணர்த்துற மாதிரியான விஷயத்தை இவர் பண்ணுவார். அதே நேரத்துல அளவுக்கு அதிகமான துன்பம் இருக்கு, இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை வாழவே வேணாம், எதுக்குடா நம்ம இந்த வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறோம்னா அப்பவும் இந்த துன்பமும் நிலை இல்லை அப்படின்ற விஷயத்தையும் உணர்த்துவார். அதுக்காக இவர் நல்லதும் செய்வார். ரொம்ப சிம்பிளுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ஆப்போசிட்டா உங்களுக்கு செயல்படுத்துவார். ஏன் செயல்படுத்துவார்னா, நம்ம நினைக்கிறது எல்லாமே சரி கிடையாது, நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்காதுன்றதை நம்ம உணரணும். அதான் விஷயம். உங்க கான்ஃபிடென்ட்டை ஒண்ணுமே இல்லாம ஆக்கி விட்டுருவார். நீங்க வந்து பயங்கர கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம், ஒரு சிறந்த மேடை பேச்சாளர்னு வச்சுக்கோங்களேன். எது மாதிரியான டாபிக்கா இருந்தாலும் எந்த ஸ்கிரிப்டுமே இல்லாம உங்களால ஈஸியா பேச முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்னதா ஒரு மீட்டிங் இருக்கும். அந்த மீட்டிங்ல வந்து ஒரு சின்ன விஷயம் தான் நீங்க பேச வேண்டியது இருக்கும். ஆனா அந்த நேரத்துல அந்த டைமிங்ல உங்களுக்கு எதுவுமே தோணாது, எதுவுமே பேச முடியாம போயிடும், இல்லை நீங்க சொல்ற பாயிண்ட்ஸ் எதுவுமே வேல்யூ இல்லாம போயிடும். அப்ப நீங்க வந்து நம்ம என்ன எவ்வளவு பெரிய விஷயமாலும் ஈஸியா நம்மளால பண்ண முடியும், ஆனா இந்த விஷயம் நம்மளால முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி உங்களையே நீங்க சந்தேகப்படுற மாதிரியான விஷயத்த கொடுப்பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? யானைக்கும் அடிசருக்கும் அப்படின்ற விஷயத்தான் உணர்த்த வர்றாரு. எல்லாமே நம்மளால செய்ய முடியாது, நீங்க கான்ஃபிடன்ட் நம்பிக்கைன்றது வேற, எதுவுமே நிலை இல்லைன்றது வேற. அந்த நிலையில்லாத தன்மையை நம்ம உணரணுன்றது தான் உணர்த்துவார். ஏன் இதெல்லாம் அவர் பண்றார் அப்படின்னா, இப்போ நவகிரகங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கு. அதுல கேது பகவானுடைய வேலையே மனிதர்களுக்கு ஞானத்தை கொடுக்கணும். ஞானம் ஏன் வரணும்? நமக்கு ஞானம் வந்துச்சுன்னா நம்ம மூலமா எந்த துஷ்கர்மமும் நடக்காது, நம்மளால எந்த பாவமும் நடக்காது. அப்ப எந்த பாவமும் நடக்காம இருந்தா நம்ம கர்ம வினையை தீர்க்க வேண்டிய அவசியங்கள் இல்லாமல் போயிடும். அப்ப திரும்ப பிறவா நிலையை நம்ம அடைய முடியும். அப்படின்னா நம்ம வந்து பிறவா நிலையை அடையணும்னா நமக்கு ஞானம் வேணும். அதனால இவர்
நமக்கு ஞானத்தை கொடுக்குறாரு. ஞானத்தை கொடுக்கும் பொழுது நம்ம நிறைய விஷயங்களை உணர்றதுக்காக துன்பங்களை நமக்கு கொடுக்குறாரு. அப்போ இவருடைய மோட்டிவ் பார்த்தீங்கன்னா நம்ம உணரணும், அவ்வளவுதான். ஓகே, நம்ம இது பண்ணதுனால இப்படி ஆயிடுச்சு, இனிமேல் நம்ம இதை செய்யக்கூடாது, இப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயத்த நம்ம உணர்ந்துட்டோம்னா அடுத்த வாட்டி இதே நிகழ்ச்சி நடக்காது. ஒரு துன்பம் நமக்கு கொடுக்குறாருன்னா நம்ம அதுல இருந்து எதையுமே கத்துக்கல. இப்போ சூழ்நிலையை ஏத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சூழ்நிலையை ஏத்துக்கல, திரும்ப திரும்ப அதே மாதிரியான துன்பங்கள் நமக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு. அப்பனா நம்ம ஏத்துக்கிட்டோம், சூழ்நிலை ஏத்துக்க பழகிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து துன்பமே நமக்கு கொடுக்க மாட்டார். அதே நேரத்துல இவருடைய வேலை அங்க முடிஞ்சு போச்சுன்னா இவர் நமக்கு அதிகப்படியான வெற்றியை கொடுப்பார். அதாவது கேது பகவான் சக்சஸ் ஆகணும். அவருடைய மோட்டிவ் வந்து நமக்கு ஞானம் கொடுக்குறது. நம்ம ஞானம் கொடுக்கறது ஃபுல்லா நம்ம ஞானி ஆக தேவையில்லை. அதை ஏத்துக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம் அப்படின்னாலே நமக்கு நிறைய விஷயங்களை அள்ளி அள்ளி கொடுப்பாரு. அப்படின்னா கேது பகவானுடைய அருள் நமக்கு வேணும். நம்மளை கஷ்டப்படுத்தி நமக்கு எந்த விஷயத்தையும் உணர வைக்காம தானாவே நம்ம நிறைய விஷயங்களை உணர மாதிரியான அமைப்பு அவர் நமக்கு கொடுக்கணும். அப்படின்னா சில விஷயங்கள் நம்ம செய்யலாம். பரிகாரம் மாதிரினா சில ஸ்லோகங்கள் கூட சொல்லலாம். இப்போ வந்து விநாயகருக்கு ஒரு ஸ்லோகன் சொல்லலாம். என்னன்னா, அம்மை அப்பன் அறிந்துணர்த்தும் அரியமா கடவுள் கணேசன் தாள் போற்றி, யாதும் அறியா மாந்தர் மாயை நீக்கி ஞானம் அருளும் ஞான கொழுந்தே போற்றி, தடையேதும் இல்லாமல் தொட்டது துலங்கிட ஐயம் கலைந்து காத்தருள்வாய் ஐங்கரனே போற்றி போற்றி. இது வந்து விநாயகருக்காக தினமும் காலையில சொல்லலாம். எப்பெல்லாம் டைம் இருக்கோ அப்ப சொல்லலாம். அதே நேரத்தில் கேது பகவானுக்கும் ஒரு ஸ்லோகன் சொல்லணும், சிம்பிளா. ஞான காரகனே போற்றி, ஆன்மீகம் உணர்த்துபவனே போற்றி, பட்டறிவு குறைத்து கேள்வி ஞானம் தந்து அருள் புரிவாய் கேது பகவானே போற்றி. இது மட்டும் சிம்பிளா சொன்னாலே போதும். ஆனா என்னன்னா டெய்லி சொல்லணும். தினமும் காலையில குளிச்சுட்டு நீங்க சொல்லுங்க, நிச்சயமா கேது பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். லக்னத்திலிருந்து 6ஆம் வீட்டுல கேது பகவான். பொதுவாக 6ஆம் அதிபதி வந்து வலுவிழந்து இருந்தா, ஜாதகருக்கு வந்து 6ஆம் அதிபதி சாதகமாக இல்லாமல் இருந்தா அவங்க வந்து நிறைய கடன் படுறது, நோய்கள் வந்து சேர்றது, நோய்கள் மூலமாக அவஸ்தைப்படுறது, கடன் மூலமாக மன உளைச்சலுக்கு ஆளாகிறது, எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்கிறது, தன்கிட்ட வேலை செய்கிறவங்கள மூலமாக வந்து அவங்களுக்கு துன்பம் அனுபவிக்கிறது, இவங்க வந்து இன்னொருத்தவங்க கிட்ட வந்து ஒரு அடிமை மாதிரி வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை, இது எல்லாமே வந்து 6ஆம் வீட்டில் வந்து ஒரு நெகட்டிவான விஷயமா சொல்லப்படுது. இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லணும் அப்படின்னா, இவங்க வந்து சாப்பாடே வந்து ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. கூட்டாளிகள் மூலமாக நஷ்டம், அவங்களுக்கு நஷ்டம். இவங்க 2 பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா இவங்களால கூட்டாளிக்கு நஷ்டம் ஆகிடும். அது மாதிரியான ஒரு அமைப்பு. தேவையில்லாமல் சண்டை சச்சரவு வரக்கூடிய ஒரு அமைப்பு. சில பேர் யாசகம் எடுக்கிற அளவுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். மற்றவங்க வந்து இவங்க வந்து வெறுக்கப்படுற மாதிரியான சூழல் நிறையா இருக்கும். வீட்டில் வந்து திருடு போகிறது, திருடல் மூலமாக இவங்களுக்கு வந்து ஒரு மன உளைச்சல், தொல்லை, அது மாதிரியான சூழல் ஏற்படும். எங்கே போனாலும் ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கும், கருத்து வேறுபாடு இருக்கும். இவங்க என்ன சொன்னாலும் இவங்ககிட்ட பேசுகிறவங்க வந்து இவங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதே நேரத்தில் லாபமும் கிடைக்காது. இவங்க செய்கிற வேலைக்கான பலன், அதுக்கான ஆதாயம் இவங்களுக்கு கிடைக்குதானா நிச்சயமாக இருக்காது. உடல் உழைப்பு அதிகமாக செய்ய வேண்டிய சூழல் இருக்கும், நிறைய தடை இருக்கும், கண்டங்கள் நிறையா இருக்கும். எங்கே போனாலும் அதில் ஏதாவது கொஞ்சம் மிஸ் ஆனால் இப்படி ஆகிருந்திருக்கும், அந்த மாதிரி சொல்லக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு நிறையா இருக்கும். அதிக பேர் வந்து வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். செல்லப்பிராணிகள் மூலமாகவே இவங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஞாபக மறதி இருக்கிறது, சூதாடுறது, அது மூலமாக நஷ்டம், பண விரயம், கடன் ஆகிறது, அது மூலமாக அவமான, அசிங்கம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அடிக்கடி சோர்வாக உணரக்கூடிய தன்மை இருக்கும். நிறைய பேருக்கு உடம்பு பிரச்சனை தான், உடம்புல ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சிறுநீரக சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மனசு ஆரோக்கியமாக இருக்காது, மென்டலி எப்போவுமே வந்து ஒரு டிஸ்டர்ப்டாகவே இருப்பாங்க. ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க, பாதியிலே விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க வந்து தனியாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி அவங்களே நம்ம ஏன் விட்டுட்டு வந்தோம் அப்படின்னு அப்புறம் யோசிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு மென்டலி ஸ்டேபிளாக இருக்க மாட்டாங்க. சுயமரியாதையை வந்து அவங்களால காப்பாற்ற முடியாது. சுயமரியாதையை விட்டு தான் அவங்க எங்கேயுமே இருக்க வேண்டிய சூழல் ஏற்படும். நிறைய பேர்கிட்ட வந்து அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் அவங்கக்கிட்ட அடிபணிஞ்சு வேலை செய்யக்கூடிய அமைப்பு சில பேருக்கு இருக்கும். போட்டிகளில் வந்து தோல்வி அடைகிறது, போட்டி வந்து இவங்க கலந்துக்க மாட்டாங்க, கலந்துக்க வேண்டிய கட்டாயம் வரும், கலந்துக்கிட்டால் தோல்வி அடைகிறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து 6ஆம் வீட்டு அதிபதி நமக்கு சாதகமான சூழலில் இல்லாதப்போ நடக்கும்.
ஆனால் கேது பகவான் 6ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது இது அத்தனையும் உடைச்சிட்டு அவருக்கு கொடுக்குற முதல் நல்ல விஷயம் என்னென்னா வைராக்கியம். 6ஆம் வீட்டில் கேது பகவான் இருந்தார்னா யாராவது ஒருத்தர் தன்னை அவமானப்படுத்திட்டாலோ அசிங்கப்படுத்திட்டாலோ, அதாவது தனக்கு இல்லாத ஒரு விஷயத்த தன்னுடைய இயலாமையை காட்டி மனசு கஷ்டப்படுற மாதிரி இல்லை அவமானப்படுத்துறது ஏதாவது செஞ்சிட்டாங்கன்னா 5 வருஷம் ஆனாலும் சரி 10 வருஷம் ஆனாலும் சரி அவங்க வீட்டு வாசலை மிதிக்க மாட்டாங்க. அவங்க சொன்ன வார்த்தையை பதில் பேச மாட்டாங்க. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக செஞ்சு காமிப்பாங்க. அது வரைக்கும் தான் எப்படி இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்களோ அதை அப்படியே இருப்பாங்க. அந்த வைராக்கியம் இவங்ககிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்த முடிவு பண்ணாங்கன்னா அதுலேருந்து மாறவே மாட்டாங்க. அதை செஞ்சு காமிச்சிருவாங்க. யார் இவங்களை பழி சொன்னாங்களோ அவங்களே மன்னிப்பு கேட்க வைப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு வைராக்கியமாக இருப்பாங்க இவங்க. அதே போல் எதிரிகள் இவங்கள பார்த்து பயந்து போகணும். கடன் பிரச்சனை, கடனால் ஏற்படக்கூடிய தொல்லைகள், நோயினால் ஏற்படக்கூடிய தொல்லை, எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லை, இது எதுவுமே இருக்காது. இது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். எதிரிகள் யாரும் கிட்ட வரமாட்டாங்க. ஒருவேளை வந்தால் அவங்களுக்கு பிரச்சனையாக மாறிடும். நோயே இவங்களுக்கு வராது. ஒருவேளை வந்தால் உடனே சரியாயிடும். ஸோ இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள்லாம் 6ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கும்போது கொடுப்பார். இப்போ ஒரு லக்னத்தில் இருந்தும் 6ஆம் வீட்டில் கேது பகவான் இருந்தார்னா என்ன நல்லது நடக்கும், என்ன கெடுதல் நடக்கும், ஒரு லைனில் பார்க்கலாம். மேஷ லக்னத்துக்கு 6ஆம் வீட்டில் கேது பகவான் இருந்தார்னா இவங்க ரொம்ப வைராக்கியமாக இருப்பாங்க. பேசியே எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அவங்களால ஜெயிக்க முடியும். எதிரியை பேசியே ஜெயிச்சிருவாங்க. அந்தளவுக்கு ஒரு திறமை உங்களுக்கு இருக்கும். நெகட்டிவ் சைடு சொல்லணும் அப்படின்னா ஞாபக மறதி அதிகமாக இருக்கும். மனதளவில் ரொம்ப குழப்பமாக இருக்கிறது, மன நிம்மதி இல்லாமல் இருக்கிற சூழல் அவங்களுக்கு ஏற்படும். ரிஷப லக்னத்துக்கு 6ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கார் அப்படின்னா அவங்க கலைகள் மூலமாக சிறப்பு அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கும், பேர் புகழ் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். நெகட்டிவ் சைடு சொல்லணும் அப்படின்னா இவங்களுக்கு காமத்தால் ஏற்படக்கூடிய நோய்கள் ஏற்படும். சூது மூலமாக பணம் இழக்கக்கூடிய சூழல் ஏற்படும். மிதுன லக்னத்துக்கு 6ஆம் வீட்டில் கேது பகவான் இருந்தார் அப்படின்னா எதிரிகள் யாருமே இவங்களுக்கு இருக்க மாட்டாங்க. எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் இவங்க ஈஸியாக அவங்களை ஜெயிச்சிருவாங்க. நெகட்டிவ் சைடு சொல்லணும் அப்படின்னா இவங்களுக்கு தீராத நோய் ஏதாவது இருக்கும். கடக லக்னத்துக்கு 6ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கார் அப்படின்னா இவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அறுசுவை உணவு, எல்லாருக்கும் அறுசுவை உணவு எல்லா நேரமும் கிடைச்சிடாது. ஆனால் இவங்க எந்த நேரத்துலையும் நல்ல உணவு சாப்பிடக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்கும். நெகட்டிவ் சைடு சொல்லணும் அப்படின்னா குடும்பத்திலிருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்க வேண்டிய சூழல் இருக்கும். நிறைய கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கும். சிம்ம லக்னத்துக்கு 6ஆம் வீட்டில் கேது பகவான் இருந்தார் அப்படின்னா இவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய வேலைகள் இவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். மக்களுக்கு நிறைய சேவை செய்வாங்க. நெகட்டிவ் சைடு சொல்லணும் அப்படின்னா சுயமரியாதையை இழக்க வேண்டிய சூழல் ஏற்படும். கன்னி லக்னத்துக்கு 6ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கார் அப்படின்னா இவங்க எதிரிக்கு நல்லது பண்ணி ஜெயிப்பாங்க. எதிரியை ஜெயிப்பாங்க, அவங்களுக்கு நல்லது பண்ணியே ஜெயிப்பாங்க. நெகட்டிவ் சைடு சொல்லணும் அப்படின்னா இவங்க வாயாலே இவங்களுக்கு பிரச்சனைகள் சேர்ந்துடும். துலாம் லக்னத்துக்கு 6ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கார் அப்படின்னா ரொம்ப தந்திரமாக இருப்பாங்க. பொதுவான இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய திறமை இவங்களுக்கு இருக்கும். நெகட்டிவ் சைடு சொல்லணும் அப்படின்னா உதவி செய்யறதுக்காக போய் நிறைய பிரச்சனைகளை மாட்டிக்குவாங்க. விருச்சிக லக்னத்திலிருந்து 6ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்காருன்னா எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக இருப்பாங்க. இவங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாது. நெகட்டிவ் சைடு சொல்லணும் அப்படின்னா மர்ம உறுப்பில் பிரச்சனைகள் இருக்கும். உதவி செஞ்சே நிறைய விஷயத்தை இழந்துருவாங்க. தனுசு லக்னத்துக்கு 6ஆம் வீட்டில் கேது பகவான் இருந்தாருன்னா இவங்களுக்கு ஒரு சிறப்பான வேலையாட்கள் இருப்பாங்க. இவங்க கிட்ட இருக்கிற வேலையாட்கள் ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க. நெகட்டிவ் சைடு சொல்லணும்னா இவங்க உடலில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். சீக்கிரமாக நோய் தீராது. மகர லக்னத்துக்கு 6ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கார் அப்படின்னா ரொம்ப தந்திரமாக இருப்பாங்க. எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் அவங்க ரொம்ப ஒரு ஸ்திரமாக இருந்து அந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சிருவாங்க. நெகட்டிவ் சைடு சொல்லணும் அப்படின்னா இவங்களுக்கு மறைமுக எதிரிகள் அதிகம். நேராக இவங்ககிட்ட வாக்குவாதம் பண்ண முடியாது. அதனால் மறைமுகமாக தான் இவங்களை அட்டாக் பண்ணுவாங்க. கும்ப லக்னத்துக்கு 6ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கார் அப்படின்னா மனதைரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும், மனதிடம் அதிகமாக இருக்கும். இவங்களை யாராலையும் அசைச்சு பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு இருப்பாங்க. இப்படியே இருந்தாலும் அசராமல் நிற்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அது இவங்க தான். நெகட்டிவ் சைடு சொல்லணும் அப்படின்னா இவங்க சூதாட்டத்தில் பணம் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். மீன லக்னத்துக்கு 6ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கார் அப்படின்னா வேலையாட்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க, பேர்ப்புகளோடு இருப்பாங்க. போட்டி எப்பேற்பட்ட போட்டியாக இருந்தாலும் அதை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு இருக்கும். நெகட்டிவ் சைடு சொல்லணும் அப்படின்னா குழந்தைகள் மூலமாக இவங்களுக்கு நிறைய பண நஷ்டம், மானக்கேடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இது எல்லாமே பொதுவான பலன்கள் தான். மற்ற கிரகங்கள் அடிப்படையில் இந்த பலன்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. நீங்கள் உங்களுடைய பலனை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.